துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிகண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தூய பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் அப்பா உம்மை ஸ்தோத்திரிகள் ராஜா. நாங்கள் துதிக்கும் கர்த்தாவே, அப்பா உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடும் தேவன் தாமே, நீர் பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்தும். நன்றி செலுத்த ராஜா. கடந்த நாள் முழுவதும் கண்ணீர் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்தும். நன்றி செலுத்த ராஜா. தெய்வம் தாம் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஒரு தயவாய் மன்னித்து இந்த வேளையிலும் எடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கு கர்த்ததாம் நீர் பதிலை கொடுத்து நீர் ஆஸ்வதிக்கணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு உம்முடைய தாசர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாவரும் நீர் வெள்ளப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, வியாதி விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆஸ்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. பாளையத்திலே நோய்வாய்ப்பட்டவன் ஒருவனுமில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. அப்படியாக தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிகள் ராஜா. யாவருக்கும் தகப்பனே பரிப்புன சுகத்தை விடுதலை நீர் கொடுத்து அப்பா உள்ள சாட்சிகளை எழும்பி பிரகாசிக்கவன நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் யாவரும் காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரத்த கோட்டைகளாக மூடி மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா அந்த பூமிக்கு நீர் கடந்து வந்து பிசாசனுடைய கிரைகளை ஜெயித்தது போல உடைய நாமத்தினாலே தகப்பனே நாங்களும் இந்த உலகம் மாமிசம் பாவம் பிசாசம் மரணம் பாதாளம் இப்படிப்பட்டதான 6 விதமான கிரைகளையும் அதன் பாவங்களையும் நாங்களும் ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலத்தும் சத்தத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஆம் கர்த்தா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோமே ராஜா. நான் ஜெயம் கொண்டு பிதாவனோட சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்களும் அப்பா ஸ்தோத்திரி இந்த பிசாசனை நாங்கள் ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலத்தும் சத்தத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் வேதத்தை வாசித்து தியானிக்கிறதும் பூரண பரிசுத்தில் நாங்கள் அதிகமாக வளர மோடு கூட கிட்டி செருகிற பிள்ளைகளாய் காணப்பட யாவரோடும் சமாதானமாய் இருக்கும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை கர்த்தரை தரிசிப்பதே என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படிப்பட்டதான அந்த பூரண பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தாவே முகமும் கண்டு தரிசிக்க நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அந்த காலையில் உம்மை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களை கேட்டு கர்த்ததாம் நீர் பதிலை கொடுத்து நீர் ஆஸ்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருடைய மனபாரங்கள் துக்கங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ராஜா. மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். போக்கிலும் வளர்த்துற முடிய தாசர் பிள்ளைகளோடு கூட உடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நீரே பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாகனத்துக்கு முன்னும் பின்னும் உடைய தூதரகணங்களை அனுப்பி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. அப்படியாக அப்பா வேலை ஸ்தலங்களிலும் ஒவ்வொரு அதிகாரங்களுடைய கண்களை தயை கிடைக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம்
ஸ்தோத்திரிகள் ராஜா. வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை நீர் கொடுத்து நீர் ஆசிர்வதிங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறதனை யாவருக்கும் கடன் அடைக்க ஒரு வழியாசில் ஏற்படுத்தி கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய தாசர பிள்ளைகள் செய்கிறதன பிசினஸ் நீர் ஆசிர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகள் ராஜா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போதில்லை என்று வார்த்தையின்படி அப்பா உடைய தாசர் பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கும் பிரஸ்தாபப்படுத்த நீர் எடுத்து நீர் பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டதை நாங்கள் யாவரும் இந்த அழைத்த அழைப்பை காத்துக்கொண்டு முடிவரை இந்த நிலை நிற்பனை ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி முடிவரை இந்த நிலைத்திருந்து உங்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள உடைய ரகசியவர்கள் மோடு கூட சேர்ந்து கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்படியாக தகப்பனை எங்களுக்கு கையளிக்கப்பட்ட சத்தியத்தை நாங்கள் அநேகருக்கு அறிவித்து அநேகரை உடைய ரகசிய வரைக்கும் நாங்கள் ஆயத்தப்படுத்த நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு புத்தக ஊழியம் ஆன்லைன் ஊழியம் எல்லாவற்றையும் நீர் ஆசிர்வதிங்க. விசேஷமான பரிசுத்தவான்களை நீர் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகள் ராஜா. தடைகளை எல்லாவற்றையும் தகழ்த்தி போடுங்க. உங்களுடைய ஆளும் இருக்கிறத நம்ம ஒவ்வொரு பகுதிகளில் உண்மை உத்தமனுடைய ஜனங்களை திருச்சபை நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. தடைகள் எல்லாவற்றையும் தகழ்த்தி போட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. அப்படியாக நீர் செய்யப்படுகிறது நன்றி செலுத்துகிற அந்த தேசத்தின் விசேஷமாக தமிழ்நாட்டில் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயற்கை கூட சாதகமாய் மாற்றிக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் செய்யப்படுகிறது நன்றி செலுத்துகிற எங்களை அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாழ்த்தி திருப்பணிக்கிறோம். சகல துதினமையும் யாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன்.